தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம், இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம். அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 32ஆம் வாரம் நவம்பர் 13ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இறையாட்சி எப்போ வருமா? எப்போ வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம சில பேர் நம்மளை ஏமாற்ற வாய்ப்பு இருக்கு. கடவுள் இங்க இருக்காரு, இங்க வாங்க, அங்க இருக்காரு, அங்க போங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா கடவுள் எப்படி தோன்றுவாராம்? வானத்துல மின்னல் தோன்ற மாதிரி தோன்றுவாராம். ஓகேங்களா? ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது? அது எப்போ வேணாலும் நடக்கும். ஏன் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே தயாராக இருக்கணும். நாம எதுக்கு மத்தவங்க பேசுறது கேட்கணும்? நமக்கு கடவுள் சொன்னது தெரியும். அதனால நம்ம எப்பயுமே நல்லவர்களாக இருப்போம். கடவுள் கூடவே இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல. கரெக்ட்டுங்களா? அதனால நாம என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. தீமைன்போது அதில் என்னது? நிறைய வார்த்தைகள் அடங்கும். பாவங்கள். எந்த பாவமும் செய்யாம இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ! இறையாட்சி எப்போ வரும்? ஐயோ! நாளைக்கு வந்துருமா? அப்படின்னு பயப்படவே தேவையில்ல. கரெக்ட்டுங்களா? ஏன்னா நாம நல்லவர்கள் ஆயிட்டோம். கரெக்ட்டா? நம்ம பாவத்தெல்லாம் விட்டுட்டோமே. இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு பாவ சங்கீதனம் பண்ணிட்டோமே. ஸோ, நாம நல்லவங்களா மாறிட்டோம். அதனால நமக்கு இறையாட்சி எப்போ வந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. நம்ம பயப்பட தேவையில்ல. சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.